திராவிட மாடல்னாவே என்னன்னு தெரியல அவனுக்கு. திராவிடம்னா எந்த மொழி சொல்லுன்னு தெரியல. இது ஒரு கோட்பாடு. நாரி போன குப்பை. கேரளாவில இருந்து இந்த குப்பையை கொட்டுறான். அதை தடுக்க தெரியாத மக்கிய குப்பை. என் நாட குப்பை மேடாக்குறான். என் மலையை வெட்டி எடுத்துட்டு போறான், மண்ணல் எடுத்துட்டு போறான், எல்லாத்தையும் எடுத்துட்டு போட்டு குப்பையை கொண்டாந்து கொட்டுறான். இந்த குப்பைகள் அப்படியே உட்கார்ந்து இருக்குது. சிறந்த மானுடன் பாரதி, ஆகப்பெரும் உயிர்மை நேயன் பாரதி. இங்க பேசியவர்கள்லாம் குறிப்பிட்டார்கள். காக்கை குருவி எங்கள் சாதி, நீல் கடலும் மலையும் எங்கள் கூட்டம், நோக்கும் திசையெல்லாம் யாமின்றி வேறில்லை, நோக்க நோக்க களியாட்டம்ங்கிறார். அவன் அப்படி பாடிட்டு போகல. வீட்டுல அரிசி இல்ல, கொஞ்சம் தான் இருக்கு, ஒருவேளை சமைக்கத்தான் இருக்கு, சமைச்சாதான் சாப்பாடு. செல்லம்மா வெளியில போயிருச்சு, வரல, போய் அரிசி எடுத்து வந்து சிட்டுக்குருவிக்கு போட்டு போயிட்டான். அவனை போல ஒரு உயிர்மை நேயன். ஏன் மரபு, தமிழன் மரபுடா, தமிழன் மரபு. உயிர்மை நேயர்கள் தமிழர்கள். நாங்கள் சொல்றான்ல, புரட்சி பாவலன் சொல்றான்ல, எங்களை எப்படி சொல்றான்? தமிழன் பெருமைக்குரியவன். காரணம் கேளு. காரணம் என்ன? தமிழ் பெருங்குடியில் அவன் பிறந்ததனாலேயே தமிழன் பெருமைக்குரியன்கிறான். உலகம் தழுவி நேசித்து நின்ற ஓரினம், உலக உயிர்களை தன்னுயிராக நேசித்து நின்ற பேரினம் தமிழ் பேரினம். பிறப்பு ஒக்கும் எல்லா மனிதருக்கும் என்றில்லை, எல்லா உயிருக்கும். பாகு துண்டு பால் உறவுகள் கிடையாது, பால் உயிர்கள். தமிழன் வேதம் கற்பிக்குது. தமிழனுடைய மாண்பே உயிர்மை நேயம்தான். அந்த வழியில் வந்த பாரதி காக்கை குருவி எங்கள் சாதின் பாடு. பாரதி இவருக்கு பரிதிமா கலைஞர் சூரிய நாராயண சாஸ்திரி என்ற பெயரை கொண்ட ஒருவர் தமிழின் மீது கொண்ட பற்றின் காரணமாக தன் பெயரை பரிதிமா கலைஞர் என்று மாற்றிக்கொண்டார். கால் செருப்பு கூட இல்லாமல் ஊர் ஊராக தெரு தெருவாக நடந்து சங்க இலக்கிய சுவடிகளை சேமித்து வைத்தவர் உவே சாமிநாதர் தமிழ் தாத்தா. பரிதிமா கலைஞர் யார்? தனித்தமிழ் அடிகளார். நம்முடைய தாத்தா மறைமலை அடிகளின் குரு. நீ ஆங்கிலம் கலவாம பேச வருதா? சமஸ்கிருதங்க தெரியும் மொழி கலவாமல் பேச வருதா? ஆனா தூய தமிழிலே பேசிய ஒருவன் நம்முடைய தாத்தன் மறைமலை அடிகள், தனித்தமிழ் அடிகளார். அவருடைய குருநாதர் ஆசான் பரிதிமா கலைஞர் என்ற சூரிய நாராயண சாஸ்திரி. இவர்களை தாண்டிய தமிழன் எவன் உண்டு?